Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு விஜய் வராருன்னா முந்தின நாளே வந்து உட்கார்ந்துருக்காங்க, தண்ணி இல்லாமல் எல்லா கஷ்டத்தோட வெயில்ல. எதுக்கு அப்படி வர்றாங்க? அதுதான் மோகம். அவர் விஜய் மேலே ஒரு மோகம் தான் இருக்கு. மோகம் அது ஓட்டாதானே மாறும். நீங்கள் அவங்கள நீங்கள் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. 8-10 இருக்காது. மோர் தென் 20%. என்னுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு இந்த க்ரௌடை வச்சு பார்க்க மோர் தென் 20. இன்னும் இவர் இறங்கி களத்தில் வர கூடும். கிறிஸ்டியன்ஸை பகிரங்கமாக என் ஈரலுக்குள்ள தச்சிருக்கு. அதுதான் எனக்கு வருத்தம். என்னாச்சு? கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாரு? பயங்கரமான ஒரு வார்த்தை. அதாவது நாங்கள் ராபோஜனம்னு திருவிருந்து எடுப்போம். இவரும் கிறிஸ்டியன்லேருந்து வந்துட்டு இவர் என்ன கிறிஸ்டியன் பண்ணாரு? பிணந்தினிகளா? அப்போ இயேசுடைய சதயத்துக்குன்னா பிணந்தினிகளா? அவர் ரத்தத்தை குடிக்கிறது காட்டேரிகளா? இப்படிலாம் பேசிட்டாருங்க. இப்போ சீமான் கிறிஸ்தவர் தான், ஆனால் அவருக்கு கிறிஸ்தவுக்கு விரோதமாக பேசிட்டார். ஏன்னா இந்துக்களை கவரணுங்கிறதுக்காக கிறிஸ்துவை தாக்கிட்டார். சுயநலத்துக்காக இந்துக்கள் தாம் பக்கம் வரணுங்கிறதுக்காக கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டார். அதனால எனக்கு அவர் பிடிக்கல. நேற்று டிடிவி தினகரன் பேட்டி கொடுத்துருக்காரு. டிடிவி தினகரன் கட்சிக்காரங்களாம் இப்படி என்டிஏ அலைன்ஸில் இருக்காதீங்கன்னு சொல்லி என்கிட்ட வற்புறுத்துறாங்க. சைன் போட்டார். சிக்னல் போட்டாச்சு. நேரத்தில் எல்லாம் வைரல் ஆகிட்டு. இனி அடுத்தது OPS, டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரும் எங்கே வராங்க? விஜய்கிட்ட வராங்க. இந்த பலம் அப்படியே ஓட்டா மாறுமா? வந்தவங்க 3 லட்சம் பேர் அப்படியே அவங்க 1 கோடி ஓட்டு கிடைக்கும். 3 லட்சம் 30 லட்சமா மாறும். ஒருத்தன் 10 ஓட்டை கொண்டு வந்துருவான். வீடு வீடா போய் ஏறி பிடிச்சி தாங்கி தடுக்கி 30 லட்சம் மாறினாலும் 8% ஓட்டு வரும். அந்த ஒரு கிரௌடுக்கு சொல்றேன். நீங்க ஒரு கிரௌடு 10 லட்சத்தை எப்படி ஓட்டா பாருங்கன்னா 10-30 மாறும். இப்போ இவருக்கும் அதான் செய்வாங்க. ஒன்று இவரை கொல்ல பார்ப்பாங்க விஜய. அதுக்கு இப்போ ஒய் பாதுகாப்பு வந்துட்டு இல்லாட்டி சூனியம் வைப்பாங்க. நம்ம ஆட்கள் இதுதான். பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் சுற்றுப்பயணம் பலன் தருமா? கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பார்களா? இதை பற்றி பேசுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் பிஷப் டாக்டர் காட்ஃப்ரட் நோபல் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் பிஷப் நோபல். வணக்கம். விஜயோட சுற்றுப்பயணம் பயன் தருமா? நிச்சயமா 100%. எப்படி? அதாவது கிறிஸ்டியனுக்கு அப்பாற்பட்டு மொத்த இளைஞர்களும் அந்த ஈர்க்கப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, பெண்கள். நான் நிறைய போகிற இடங்கள்லாம் சும்மா அப்படி பேசி பார்ப்பேன். அதாவது நானாக கற்பனை பண்ணி சொல்லாமல் போகிற இடங்கள்லாம் லேடிஸை லைட்டாக அப்படி டச் பண்ணி பார்ப்பேன். என்ன அவங்களுடைய மூடு என்னதாக இருக்குது அப்படின்னு. வெறி பிடிச்சிருக்காங்க. அதாவது இளைஞர்களை விட பெண்கள் வெறி பிடிச்சிருக்காங்க. எப்படியாவது விஜயை முதல்வர் ஆக்கணும். அதாவது ஓட்டு போடணுங்கிற லெவலில் இல்லை, முதல்வர் ஆக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆர் காலத்தில் ஒரு க்ரௌடு தானாக வந்தது. அந்த நேரம் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் தானாக வந்து, நானும் சிறு பையனாக இருக்கும்போது திருநெல்வேலியில் வரும்போது பெரிய பேரிகார்டு கட்டி ஒரு 3 கிலோமீட்டருக்கு எல்லா க்ரௌடு. அது செட்டப் க்ரௌடு கிடையாது, அப்போல்லாம் நேச்சராக வர்ற க்ரௌடு. ஆனால் இப்போ முன்னாள் முதல்வர் CM ஜெயலலிதாவாக இருந்தவங்க அவங்க திருநெல்வேலிக்கு வரும்போது கூட நான் அந்த பார்ட்டியோட இணக்கமாக இருந்ததுனால எனக்கு தெரியும். வட்டச்சில கிளைச்செல்லாம் பஸ்ஸு போட்டு கம்ப்ளீட்டாக திருநெல்வேலியில் டம்ப் பண்ண பிறகு தான் அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வீட்டிலேருந்தே ஃப்ளைட்டில் கிளம்பி வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதில் தண்ணி குடிக்க முடியாமல் வெயிலில் கிடந்து இறந்து போன சரித்திரம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். க்ரௌடை மேக் பண்ணிட்டு தான் இவங்க வருவாங்க. ஆனால் இங்கே க்ரௌடு நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு விஜய் வராருன்னா முந்தின நாளே வந்து உட்கார்ந்துருக்காங்க, தண்ணி இல்லாமல் எல்லா கஷ்டத்தோட வெயில்ல. எதுக்கு அப்படி வர்றாங்க? அதான் மோகம். அவர் விஜய் மேலே ஒரு மோகம் தான் இருக்குது. மோகம் அது ஓட்டாதானே மாறும். அவங்கள நீங்கள் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இப்போ என்னுடைய கணிப்பு என்னென்னா, ஒரு பையன் இவ்வளோ வெறியாக இருக்கிறான்னு வைங்களேன், அவங்க அப்பா அம்மா ஒருவேளை அதிமுகவில் பொறுப்பில் இருக்கலாம், திமுகவில் பொறுப்பில் இருக்கலாம். கண்டிப்பாக பையனுக்காக அவங்க மாறிடுவாங்க. இவங்க கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் பையனே ஓட்டு போடுவானா? நிச்சயமாக போடுவான். அதுக்கு வெறி பிடிச்சில இருக்காங்க. அந்த சினிமா வெறி தானே? அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாரும் முதல்வர் ஆகணும். இப்போ இந்த சினிமா விட்டு வெளியே வந்துட்டாங்க. விஜய் முதல்வர் ஆகணும், அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். சினிமா விட்டு வெளியே வந்த மாதிரி தெரியல. அதாவது சினிமாவில் இப்போ ஒரு இதான் லாஸ்ட் படம்னு சொல்கிறாரு. திரும்ப ஒரு வேளை படம் எடுக்கலாம் ஃபண்டுக்காக. அதை பற்றி நான் சொல்ல, சினிமாவில் இருந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் பார்த்தாலும் தப்பு கிடையாது. அப்போ அந்த சினிமாலே நான் முதல் ஒரு சேனலில் பேட்டி கொடுக்கும்போது அவர் சினிமாவை விடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா இன்கம் சோர்ஸ் அது வந்துக்கிட்டு இருக்குது, அதை பிளாக் பண்ணக்கூடாது. அது ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொன்று ஃபெமிலியாரிட்டியும் கூட்டிகிட்டே இருக்கும், அதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அவர் சொன்ன பிறகு
அதனால் இது வந்து ஏன்னா முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு, மதுரை மாநாடு அதே மாதிரி தாக்கத்தை கொடுத்துச்சு. ஒவ்வொரு மாநாடுக்கு பிறகும் சில சதவீத ஓட்டு அதிகரிக்கும் அப்படின்னு நிச்சயமா. ஆனால் சுற்றுப்பயணம் எப்படி ஒரு ஊருக்கு போனாவே கூட்டம் கூடுமா? ஐயோ, அவர் நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் வீட்டு வாசலில் போய் எத்தனை பேர் காத்து கிடக்காங்க, அவர் கார் வெளியே வரும்போது பார்க்கணும் தவங்க கிடக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தியை நம்ம இந்த ஜென்ரேஷனில் இதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இப்போ கமல் வேற நடிகர் வந்திருந்தா கூட ஆயிருக்கும். இல்லை இல்லை, அஜித் வந்தாவோ சிவகார்த்திகேயன் வந்தாவோ. சிவகார்த்திகேயன் இது பக்கத்தில் வர முடியாது. விஜய் வந்து நான் சொல்கிறேன், அஜித்தை சொல்கிறேன். அஜித்துக்கு இவர்லேருந்து ஒரு 50% இருக்கும், இவருக்கு ஈக்குவலாக வராது. அதாவது நான் ஒரு 25 years பேக் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ அவருடைய குழந்தை ஒரு சின்ன பையன் 2 years old. அந்த பையன் இப்படி காலரை தூக்கிட்டு விஜய் மே ஆக்ட் பண்ணுறான். அந்த பையங்களாம் இப்போ ஓட்டுற மாதிரி இருப்பான். இந்த பசங்க தான் ஓட்டா மாறுறாங்க. ஆமாம், நான் பார்த்தது 25 years பேக். அன்றைக்கி அந்த பையனுக்கு 1.5 years இருக்கும் ஓல்டு. இன்றைக்கி அந்த பையனுக்கு 26 வயசாக இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் சிலவங்க சொல்கிறாங்க 15 வயசு 16 வயசு பையங்களாம் அதை பார்க்க வந்திருக்காங்க. ஆமாம், அடுத்த எம்பி எலெக்ஷனுக்கு அவன் ஓட்டராயிடுவான். அதனால் நீங்கள் அதை வந்து ஹெசிடேட் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. எல்லாருடைய நீங்கள் சொல்கிற மாதிரி இளைஞர்கள் ஒரு சிறு சதவீதம், புதிய வாக்காளர்கள், அவருக்கு இருக்கிற ரசிகர்கள், இவங்கெல்லாம் போகிறாங்கன்னா அது எத்தனை சதவீதம் மாறக்கூடும்? ஒரு சுற்றுப்பயணமே போகட்டுமே, அது அதிகபட்சம் ஒரு 8-10% அளவுக்கு தான் இருக்கு. 8-10 இருக்காது, மோர் தென் 20%. என்னுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு இந்த க்ரௌடை வச்சு பார்க்க மோர் தென் 20. இன்னும் இவர் இறங்கி களத்தில் வர கூடும். இப்போ யாருமே கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி இவங்க எதிர்கட்சிகள், அதாவது திமுக அதிமுகலாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. யாரும் வரலையே. விஜய்க்கு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார். என்ன காங்கிரஸோட பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட ராகுல் காந்தி சோனியா காந்தியோட மேல் லெவலில் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு கிளிக் ஆகிட்டுனா காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்துருவார். இப்போ இவங்க 10, 12, 20 கொடுப்பாங்க, 25. ஆமாம். ஆனால் இவங்க வந்து பாதி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஜெயிக்கணுமே. இந்த பாருங்க, இவருக்கு கூட ஒரு சின்ன ஒட்டு வந்தால் வின் பண்ணிடும். நீங்கள் ஓட்ட 3 பிரிங்க. நீங்கள் சீமானை விட்டுருங்க. ஏன் சீமானை விடணும்? சீமானுக்கு தடவை 2.5 கிலோ போயிடும். ரொம்ப நீங்கள் சீமான் எதிர்ப்பாளரா? எதிர்ப்பாளர் கிடையாது. எங்க ஒரு கான்ட்ரவர்ஷியலாக 8% இருக்குங்க அவருக்கு. அது இன்று பார்ப்போம். இன்னொரு 10% ஆகாதா? அது எப்படி ஆகும்? எங்க இந்த ஃப்ளோட்டிங்கில் உள்ள ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் அப்படி மேக்சிமம் விஜய் கிட்ட வந்தது. இல்லை, அவர் கடுமையாக பேசுறாரு, கொள்கைகளை முன் வைக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் வெளியே போனாங்க. அவங்க போனா அவரு வலிமை தான் இருக்கு. ஏங்க, மாவட்ட செயலாளர் அவங்களோட சேர்ந்து ஒரு கேங் வெளியே போயிரு, காளியம்மாள் வெளியே போயிட்டு நல்ல ஆட்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. எதுக்குன்னா, ஒரு தடவை பெரியார் வாழ்கங்காரு, ஒரு தடவை பெரியார் ஒளிகங்காரு, ஒரு தடவை முப்பாட்டே முருகங்காரு, இன்னொரு தடவை முருகனை தாக்கி பேசுறாரு. ஒரு தாக்கி பேசல, எது முருகனை தாக்கி இல்லை. முதல்ல முருகன்கிட்டே வரல, அவர் கடவுள் இல்லைன்னு வந்தார். ஆரம்பத்தில் வரும்போது தானே இப்போ வந்திருக்காரு. கேளுங்க, அவர் கட்சி அரைஞ்சவரே கடவுள் மறுப்பாளர் தான் வந்தார். அதுக்கப்புறம் முருகன் முப்பாட்டேன்னாரு. அப்புறம் கிறிஸ்டியன்ஸை பகிரங்கமா என் ஈரலுக்குள்ள தச்சிருக்கு. அதுதான் எனக்கு வருத்தம். என்னாச்சு? கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாரு? பயங்கரமான ஒரு வார்த்தை. அதாவது நாங்கள் ராபோஜனம்னு திருவிருந்து எடுப்போம். அதாவது இயேசு கிறிஸ்து கடைசியில் அவர் மரிக்கும் முன்பதாக அவருடைய எல்லா சீஷர்களையும் பாதத்தை கழுவிட்டு அப்பத்தை எடுத்து கொடுத்து, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க, இதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்படியே பாத்திரத்தை எடுத்து திராட்சை ரசத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி நான் இறந்த பிறகு இதை செய்யுங்கன்னு சொன்னார். நினைவு கூற தான் சொன்னார். இதை இவர் கிறிஸ்டியன் பண்ணி, இவரும் கிறிஸ்டியன்லேருந்து வந்துட்டு இவர் என்ன கிறிஸ்டியன் பண்ணார்? அப்போது பிணந்தினிகளா, அப்போ இயேசுடைய சதயத்துங்கன்னா பிணந்தினிகளா, அவர் ரத்தத்தை குடிக்கிறது காட்டேரிகளா, இப்படிலாம் பேசிட்டாருங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுடைய ரசிகர்கள்கிட்ட நான் இதை சொல்லுவேன் என்ன சொல்லுவாங்க, அது அண்ணன் அப்புறம் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ நான் இன்ன வரைக்கும் என் கண்ணால் பார்க்கல. இதுதான் ஃப்ளாஷ் ஆச்சு தவிர அவர் மன்னிப்பு கேட்டு போட்டெல்லாம் நான் இது வரைக்கும் பார்க்கல. அப்போ இதெல்லாம் ஒரு ஊண்டிங்கான வேர்டு. திமுகவுக்கு ஓட்டு போடுகிற சிறுபான்மையினர் சாத்தான்களின் குழந்தைகள் அப்படின்னு அது அதாவது நான் திமுகவுக்கு ஆதரவாளர் கிடையாது. கேட்டிங்களா? எங்கள் ஜனங்கள், நான் என்றைக்கு பாலிடிக்ஸ் ஆரம்பித்து உள்ளே வந்தனோ, உள்ளே வந்த பிறகு தான், நான் சிறு வயதுலேருந்து என்னுடைய ஃபாதர் மதர் டீச்சர்ஸ், அதனால் நாங்கள்லாம் வெறி பிடிச்ச கருணாநிதி வெறியராக இருந்தோம். அப்படி தான் இருந்துச்சு. சிறுபான்மை டீச்சர்ஸு அரசு ஊழியெல்லாம் அப்படி இருந்தோம். ஆனால் இந்த பாலிடிக்ஸில் உள்ளே இறங்கி ஆழத்தை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மை இருக்குன்னு அவங்க எதுவுமே செய்யலை. சும்மா மேல் பூச்சிக்கு அப்படி ஓட்டிக்கிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நான் கேண்டிடேட்டாக நான் திருநெல்வேலியில் நின்றேன். அப்போ நான் சிறுபான்மை ஓட்டு அதிகமாக உள்ள மேலப்பாளையத்தை எனக்கு ஐஎஸ்லேருந்து ஒருத்தர் சொன்னார், இங்கே 2.5 lakh ஓட்டு இருக்குது, நீங்கள் இந்த மேலப்பாளையத்தை மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இந்த 2 லட்சம் ஓட்டை நீங்கள் சுற்றி வரணும், ஒவ்வொரு ஊரில் 100 ஓட்டு 200 ஓட்டு வரும்,
ரொம்ப கஷ்டம். நீங்கள் இது அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது போக கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. பாளையங்கோட்டை தொகுதி தான் எனக்கு கடைசி ஓட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க திமுகவை பழைய எம்பி அவர் வந்து உள்ளே வரல 5 வருஷமாக, உள்ள பிரச்சாரத்துக்கு உள்ளே விடலை, ஏடிஎம்கே உள்ளே விடலை. ஆனால் என்ன உள்ளே விட்டாங்க, ஆனால் அவங்க வந்து அடிமைகள் ஆகிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் சிஐஏ அந்த வழக்கில் அந்த சட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பு கொடுத்தாரா? கொடுக்கவே இல்லை. ஒரு போராட்டம் நடத்துகிறாரா? இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. ஆனாலும் அவங்களுக்கு மேஜர் இஷ்யூ பிஜேபி மேலே ஒரு அலர்ஜி இருக்கிறனால இவருக்கு வழி இல்லாமல் ஓட்டு போடுறாங்க. சரி, விஜய்க்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்குமா? நிச்சயமாக. இப்போ நான் சிறுபான்மை தானே, நான் லீடர் ஆஃப் தி சிறுபான்மை. ஏன்னா ஆல் இண்டியா சர்ச் ஃபெடரேஷனுக்கு நான் தலைவராக இருக்கேன். எல்லாருடைய மனதும் விஜய் பக்கம் இருக்குது. யார்? கிறிஸ்தவர்கள் ஓட்டு. ஆமாங்க, கிறிஸ்தவர் ஓட்டு. ஆமாம், நான் அவர் கிறிஸ்தவருங்கிறதுனாலயா? கிறிஸ்தவருங்கிறது மெயின் பார்ட் ஒரு இருக்குங்க. இப்போ சீமான் கிறிஸ்தவர் தான், ஆனால் அவருக்கு கிறிஸ்தவுக்கு விரோதமாக பேசிட்டார். ஏன்னா இந்துக்களை கவரணுங்கிறதுக்காக கிறிஸ்துவ தாக்கிட்டார். சுயநலத்துக்காக இந்துக்கள் தாம் பக்கம் வரணுங்கிறதுக்காக கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டார். அதனால எனக்கு அவர் பிடிக்கல. இப்போ இவர் வந்து எதையுமே தொடங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவர் எல்லாருக்கும் பொதுவாக வரட்டு. ஆனால் அவர் பேஸ் என்னது? அவங்க அப்பா சொல்கிறாங்க, என் மகன் வந்து எங்கள் அம்மா கூட தான் கட்டிலில் ஒன்றா படுப்பான், அம்மா வந்து ரொம்ப கடவுள்கிட்ட ஜெபிக்கிறவங்க, அப்போ பாட்டியுடைய ஆசீர்வாதம் தான் இவனை இவ்வளோ தூரம் வைத்திருக்கு, இவனும் கடவுளை ரொம்ப நம்புறவேன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்ன பேட்டியெல்லாம் கேட்டிருக்கேன். அதாவது இப்போ நானும் மதவாதத்தோடு நான் சொல்லவில்லை, இனத்தோடு சேரணும் ஒரு பழமொழி இருக்குது, வெள்ளாடோடு சேரும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பாலிடிக்ஸில் வராங்கன்னா அவங்கள நேசிப்போம்ல, அதேமாதிரி அவர் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால ஒரு மறைமுகமாக ஒரு ஈர்ப்பு இருக்குது. எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் திமுகவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிறுபான்மை வாக்கு அப்படியே இருக்குது, திமுக +50லேருந்து ஆரம்பிக்குது, முக்கியமாக முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ஓட்டுகள் அப்படியே அன்மாஸ் போயிடும், அப்படியே திமுகவுக்கு போயிடும் அப்படின்னு. அந்த ஓட் பேங்க்ல விஜய் ஒரு பிளவை கொண்டு வருவாரா? நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க, சீமானுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அதில் வந்து மேக்சிமம் கிறிஸ்டியன்ஸ் உள்ளே இருக்காங்க. ஏன்? அவங்க திமுக ரசிகர்களாக இருந்தவங்க தான். அந்த ஒரிஜினல் பின்பம் தெரிஞ்ச பிறகு யார் சீமான்ட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச தூத்துக்குடி திருநெல்வேலியில் எவ்வளவோ கிறிஸ்டியன்ஸ் தான் சீமான் கட்சியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இவர் கட்சிக்கு வருவாங்க. எனக்கு எல்லாருக்கும் ரியலைஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு இபி ரீடிங் எடுக்க வந்தார். என்னுடைய பிஷப் பங்களாக்கு ஒரு இபி ஆஃபீஸில் உள்ளவர் வந்தார். அவர் எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு ஏடிஎம்கே பீரியடில் நான் மோஸ்ட்லி சென்னையில் இருப்பேன். அங்கே வந்து நான் போனால் சிங்கிள் ஏசி தான் ஓடும். 4500 தாண்டி இது வரைக்கும் எனக்கு ஏடிஎம்கே பீரியடில் இபி பில் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ அதே ரீடிங் தான் வருது, 1100 1050 ரீடிங். எங்களுக்கு 19 ரூபா போட்டு 18,900 ரூபா வந்திருக்கு. அதே யூனிட் தான். அப்போது ஒரு கமர்ஷியலுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 6 rupees ஸ்டார்டிங், லாஸ்ட் ஸ்டேஜ் 10 rupees. அப்போது அவர் சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு, நாங்களே அரசு ஊழியர் இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம், அநியாயம் பண்ணுறாங்க. ஒரு வீட்டு கரண்ட்டுக்கு 19 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. அப்போது அங்கே உள்ள நாங்கள் சென்னைக்கு வரும்போது இந்த ஆட்டோ ரிக்ஷா பர்சன்ட்லாம் பேசுவேன். ஒரு வாட்ச்மேன் போன வாரம் என்கிட்ட சொல்கிறாரு, நான் 15,000 ரூபா சம்பளம், எங்கள் வீட்டில் 5,000 ரூபா கரண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஆட்டோ ரிக்ஷா வச்சுருக்கோம், எல்லாருமே குட்டி குட்டி ஏசி வச்சுருக்குறாங்க. ஏசி ஒரு ஏசி வச்சுட்டாலே 5,000 ரூபா கரண்ட் பில். 1000 ரூபா ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாரு, 5,000 ரூபா போடுங்கிறாரு. இது தேவையா சொல்லுங்க? 19 ரூபா. நாங்கள் வந்து விஜய் யாரோட ஓட்டு பிரிப்பார்? அண்ணா திமுகவா திமுகவா? எல்லாருடைய ஓட்லையும் ஈக்குவலாக பிரியும். அதில் தலித்து கிறிஸ்தவங்க ஓட்டு அதிகமாக பிரியும். அது இந்த ஓட்டு எல்லார்கிட்டையும் இருக்கு. நீங்க சொன்ன தலித் கிறிஸ்தவர் ஓட்டு திமுக அண்ணா திமுக கிட்டையும் ஈர்க்கிறது. இந்த கிறிஸ்டியானிட்டின்னு சொல்றீங்களா, அதில் தலித் தான் கிறிஸ்டியன்ஸ்ல அதிகம். இப்போ எங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த நாடார் சமுதாயத்தில் உள்ளவங்க கிறிஸ்டியனுக்கு, மிச்சபடி ஆல் ஓவர் இந்தியா கன்வெர்டட் பீப்புள் வந்து தலித்து தான். அதனால் கிறிஸ்டியன்னாலே தலித்து தான். இந்த தலித்து கிறிஸ்டியனோட கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகும். விஜய், நீங்கள் உங்கள் பேச்சு மூலமாகவும் உங்களுடைய ஆய்வு மூலமாகவும் விஜய் ஒரு கிறிஸ்தவ பிரதிநிதி மாதிரி காமிக்கிறீங்க. இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க. நான் அப்படி சொல்லலை. அவருடைய ப்ராட்டப் வந்து கிறிஸ்டியன். பட் அவர் குங்குமம் போட்டு வச்சுட்டு தான் வர்றாரு. முதல் மீட்டிங் வரும்போது அவர் குங்குமம் போட்டு வச்சுட்டு தான் வர்றாரு. அவங்க அப்பா எல்லா இந்து கோயிலையும் போய் சாமி கும்பிட்றாங்க. அவங்க அம்மா ஹிந்து. எல்லாம் கலப்பு தானே, அவர் கலப்பு. ஆனாலும் அவர் பிறந்தது கிறிஸ்தவ சமூகத்தை பிறந்தனால நிச்சயமாக இப்போ நான் எதுக்கு பாலிடிக்ஸில் இருக்கிறேன், பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து தலை தூக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்னுக்குள்ளே நிச்சயமாக ஆட்சி பிடிச்சிருவாங்க. அந்த நேரம் அவங்கள நாங்கள் எதிர்த்து அடிப்பதற்காக இல்லை, அவங்க எங்களை தாக்க வந்தால் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு வேணும்னு சொல்லி தான் நான் இறங்கியிருக்கேன். நாங்கள் வந்து ஆட்சி பிடிக்கணும்னு வரல. எங்களை அடிக்க வரும் பொழுது கிறிஸ்டியானிலேருந்து போனால் அது வேறு, கிறிஸ்தவ அரசியல் கட்சியிலேருந்து போகும்போது ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது தான். அவங்க எங்களை தொட முடியாது.
அப்போ நாங்கள் அரசியல் அமைப்பை எதிர்ப்போம். அதுக்கு தான். மற்றபடி நிச்சயமாக அடுத்த டர்ன் பிஜேபி வந்துடும். பிஜேபி வந்துடும் கன்ஃபார்மா? விஜய் வரமாட்டாரா? எது இந்த டர்னில் விஜய் வருவார், அதுக்கப்புறம் தோத்துருவான்னு சொல்லுங்க. சைக்கிள் மாறலாங்க. பிஜேபி ஏறி வந்துட்டாங்க. இன்னைக்கு திமுகவா பிஜேபியா தான் இருக்கு. அதிமுக ஒரு வலுவான சக்தி, மறுக்க முடியுமா? எங்க 3 பேர் இணையாம அதிமுக ஜெயிக்காது, எழுதி வச்சுக்கிடுங்க. யாரு? எடப்பாடி பார்க்கட்டு, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இந்த முக்களத்தோர் இணையாமல் அதிமுகல 60 சீட் தான் கிடைக்கும். 60 சீட் தான் கிடைக்கும் கடைசி கிடைக்கும். ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லா பிளாக் ஆயிரும். மேலூர், மதுரை மேலூர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் முழுக்க முக்களத்தோர் ஓட்டு தான். அதிமுகனாலே தேவர் கட்சி தான் நாங்களாம் சொல்லுவோம். ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும். ஆமா, இன்னைக்கு அந்த ஓட்டு எங்க நிக்குது? இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து தனித்து நின்னாரு. அவருக்கு பிஜேபி வச்செல்லாம் ஓட்டு விடல. அவருக்கு 5 ஓபிஎஸ் போட்டாங்க, பலாப்பழம் சின்னத்தை கொடுத்தாங்க, 3 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. அதாவது இந்தியாவிலே சுயேட்சா நின்று அதிக ஓட்டு எடுத்துக்காரு. அந்த ஓட்டு எப்படி இருந்துச்சு? டிடிவி தினகரன் நின்னாரு தேனியில, எவ்வளவு ஓட்டு எடுத்தாரு? 3 லட்சத்து. அந்த ஓட்டு எங்க இருந்துச்சு? முக்குளத்தோர் ஓட்டு. அந்த முக்குளத்தோர் வந்து அவங்க ரொம்ப எடப்பாடி மேல கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த அம்மாவை வந்து முதலமைச்சராக்கிற விட்டு தடுத்துட்டாரு, அந்த அம்மாவை தவறாக பேசிட்டான்னு சொல்லி கடும் கோபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க சமுதாயத்தில் ஒரு முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது எல்லாம் அந்த சமுதாயம் அது வர வாய்ப்பு இல்லை. இப்போ அது இல்லைனாலும் அதுக்காக இன்னொருத்தரை தூக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ஓபிஎஸ் வந்து பிஜேபியில் வந்து ஹெசிடேட் பண்ணாங்க, அவருடைய வரவுகைகளை சரியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ரொம்ப விரக்தியில் இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாங்க, நேற்று முந்தானால நான் சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு, டிடிவி தினகரனும் அவரை இழுக்கணும்னு பார்த்தாரு என்டிஏ அலைன்ஸில் ஓபிஎஸ்ஸை. ஆனால் நேற்று டிடிவி தினகரன் பேட்டி கொடுத்துருக்காரு, எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம், அதாவது அவங்க கட்சி என்னது, இந்த டிடிவி தின கட்சிக்காரங்கெல்லாம் இப்படி என்டிஏ அலைன்ஸில் இருக்காதீங்கன்னு சொல்லி என்கிட்ட வற்புறுத்துறாங்க. சைன் போட்டார். இப்போ சிக்னல் போட்டாச்சு, நேரத்தில் எல்லாம் வைரல் ஆகிட்டு. இனி அடுத்தது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரும் எங்கே வராங்க? விஜய் கிட்ட வராங்க. என்ன நேரடியாக சொல்றீங்க, வந்துட்ட மாதிரி சொல்றீங்க. வராங்க, நடக்கலன்னு பாருங்க. எதுக்கு வரணும்? நல்லா ஏங்க, அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதுல அமமுக, அதுல எடப்பாடி அவர் இடம் கொடுக்க மாட்டேங்கிறார்ல, மூக்க நுழைக்க விட மாட்டேங்கிறார்ல. டிடிவி தினகரன் மழுங்கி போனாரு, நான் எடப்பாடிக்காக நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னாரு. ஆனா எடப்பாடி மூக்க விட மாட்டேங்கிறாரு, வர விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா விட்டுட்டு டக்குன்னு ஏறி உட்காந்துருவாங்க சீட்ல, நம்ம வெளியே போயிடணும். இல்ல அவரு தனி கட்சியாச்சே. எங்க எந்த நேரம் கட்சிக்கு தூரப்பட்டு வெளியேறி விளையாடுறாங்க. இப்போ கட்சினா என்ன பெரிய காங்கிரீட் போட்டு பில்லர் போட்டு லாக்கா போட்டு வச்சிருக்கு. இந்த நிமிஷம் கட்சியை கலைக்கிறேன்னா முடிஞ்சு வச்சு உள்ள வந்துடும், அவ்வளோ வரும். அதிமுக வந்துருவாங்க. ஏங்க அவங்க சக்தியெல்லாம் எடப்பாடியால மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் அவர் இடம் கொடுக்காமலே நசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா மேல அமித்ஷா சொன்னா கேட்டுப்பாங்களா? எங்க பண்ண எடப்பாடி போன எலெக்ஷன்ல அமித்ஷா நடுராத்திரி 3 மணி வரைக்கும் இருந்து போராடி பார்த்தாரு. எனக்கு கொடுப்பா, நான் எனக்கு கீழே டிடிவிக்கு எல்லாத்துக்கும் நான் பங்கு போட்டு கொடுத்துக்கிட்டு 21. ஆமாம், கடைசி வரைக்கும் அவர் நோஸ்கட்டோட தானே போனார். அமித்ஷாக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டார். ஜெயலலிதாமாவுக்கே பயப்படல, அமித்ஷாவுக்கே பயப்படப்படுறாரு. சசிகலாமா அவங்களாம் பவர்ஃபுல் சோர்ஸ், அவங்களுக்கே பயப்படலை. இவரெல்லாம் ஏமாத்துறோம் தமிழ்நாட்டுக்குள்ள. அதெல்லாம் அப்போனா விஜய் அணிக்கு அமமுக வருதுங்கிறீங்க? கன்ஃபார்மாக வருது, எழுதி வச்சுக்கிடுங்க. முக்களத்தோர் ஓட்டு அப்படி சாலிடாக விஜய்க்கு வந்து விழுது. அப்படி டிடிவி வந்துட்டே விழுந்துருமா? ஏங்க மக்களும் வெறி பிடிச்சி, நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், திருநெல்வேலி பக்கம் வந்து பாருங்கள், வெறியர்களாக இருக்காங்க. நீங்கள் தச்சை கணேசராஜன் ஒரு ஆள் தான் இருப்பார், மாவட்ட செயலர். அவர் பின்னாடிலாம் ஒன்றும் தேவரெலாம் கிடையாது. எல்லாரும் லீடர் தான் அங்கே இருக்காங்க எடப்பாடி விட. இது பதவிக்காக. இன்றைக்கி அவர் தொடர்ந்து மாவட்ட செயலர் இருக்கிறாரு. ஏன்னா இவர் போயிட்டாருன்னா இன்னொரு ஆளை போட்டாச்சுன்னா அங்கே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து ஒரு மாவட்ட செயலர் 10 வருஷம் வச்சிருக்கிறார். ஏன்னா பிரச்சார பயணம் போனார், நல்ல கூட்டம் கூடுச்சு. எடப்பாடி யார் கூட்டங்க? கட்சிக்காரங்க. உங்களுக்கு இல்ல அவர் பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பப்ளிக் கிரவுட் வராதுங்க. ஸ்டாலினுக்கும் வராது, இவருக்கும் வராது. யார் டிடிஆர் எடப்பாடிக்கும் பப்ளிக் கிரவுட் தானா வரவே வராது. முக்கரத்தில் சொல்றீங்க? இல்ல அவங்க கிரவுட் வருதுங்கல்ல, அவங்க கட்சிக்காரங்க கிளைச்சல வட்டச்சல எல்லாம் சேர்ந்து வண்டி போட்டு முன்னாடி கூட டம்ப் பண்ணி இறக்கிடுவாங்க. இறக்கி அவங்க கட்சிக்காரங்க தான். நீங்க பப்ளிக் கிரவுட் தானா வரவே வராது. ஸ்டாலின் போனாலும் இன்னைக்கு ஒருத்தர் கூட வர மாட்டான், 5 பேர் கூட கை காட்ட வராது. இதுதான் இயல்பு. அவங்க கட்சிக்காரங்க கொண்டு நிப்பாட்டணும், இல்லாட்டி வராது. இன்னைக்கு விஜயை தவிர யார்? இன்னைக்கு கமல் வந்தார், இன்னைக்கு அங்கே போய் மண்டி போட்டார் திமுகவில். ஒரு எம்பிக்காக கட்சியை கலைஞ்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி அந்த லெவலில் விஜய் வரமாட்டான். ரெண்டாவது, விஜய்க்கு வந்து என்ன பொறுத்தவகையில் நல்ல ஸ்ட்ராங் ஹார்ட்டட், பார்க்கும்போது நமக்கு தெரியுது சைக்காலஜிக்கலாக. எப்படி சொல்கிறீங்க அவ்வளோ உறுதி அப்படின்னு? அதாவது அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு இறங்கும் போதே இந்த கர்ஜனையோடு தான் வந்து இறங்கினார். அப்படி நலுக்கி பாலிஷ் போட்டுலாம் பேசலை. அதே கண்டினியூட்டி இப்போ செகண்ட் டைம் வருது. கொள்கை எதிரி பிஜேபி,
பரம எதிரி திமுகங்கிற அரசியல் எதிரி. அரசியல் தான். என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் ஆண்டுகிட்டு இருக்கா? திமுக. அதை வந்து எங்களுக்கு பிடிக்கலங்கிறது. பட் கொள்கைப்படி கூட்டணிக்காக, அதாவது அரசியலை மாற்றணும், முதலமைச்சரை மாற்றணுங்கிறதுக்காக கொள்கை எதிரி கூட நான் சேர மாட்டேங்கிறார். ஏன்னா பிஜேபி எல்லாரும் இருக்கிறாங்க, சிறுபான்மை மக்கள்லேருந்து பொதுமக்கள், இந்துக்கள் எல்லாருமே அந்த மதவாதத்தை காட்டுறது யாருமே விரும்பலை. இவங்க முருகர் மாநாடுன்னு போடுறாங்க. கேட்டால் அது முருகர் மாநாடு கிடையாது, அது முருகருக்குன்னு சும்மா ஒரு கூட்டம், பிஜேபி கூட்டம் கிடையாதுங்க. ஆனால் அதில் வந்ததில் யார்? பிஜேபி அண்ட் அதிமுக தான். அப்போ இங்கேயும் அங்கே ராமர் சொன்னால் பருப்பு ஆகும், இங்கே ராமரை சொன்னால் வேகாது, ஆனால் முருகர்னு மாற்றிக்கிட்டாங்க. பட் இவங்க ரிலீஜியஸை நீங்கள் திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் நாடாஸும் இந்து நாடாஸும் சம்பந்தம் கொடுக்க வைக்க கலந்து எந்த கசப்பு விருப்பம் கிடையாது. எங்கள் கிறிஸ்மஸ்க்கு அவங்க வருவாங்க, எல்லாரும் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ஒரே ரத்தம், ஒரே பிராண்டு, ஒரே குடும்பம். ஆனால் இன்றைக்கு அந்த நாடார் தலைவன்னு சொல்லி என்னை கொண்டு ஒருத்தர் சேர்த்து வச்சுருக்கான். உள்ளே பார்த்தா சண்டை ஃபுல்லாக இந்த இந்துக்கும் கிறிஸ்டின் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பிரிவினை வந்துட்டு ஃபுல்லாக நான் சும்மா எப்போதும் உள்ளே போய் பார்ப்பேன், ஒரே சண்டை தான் ஓடுது. இவன் அவனை சொல்கிறான், இவன் அவனை சொல்கிறான், ஒரே சண்டை. அப்படின்னா பார்த்துக்கிடுங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரிவினை வருது. விஜய்க்கு என்ன லாபம்னு கேட்குறேன். எது இதெல்லாம் விஜய்க்கு என்ன லாபம்? ஆமா, இப்போ அவங்க எங்க இந்த நாடெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்களா பிஜேபிக்கு? அப்போ நாடார் விஜய்க்கு வர மாட்டாங்க. நாங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க. கிறிஸ்டியன் நாடார் மட்டும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இந்து நாடார் விஜய் அதுல ரசிகர்கள் வருவாங்க. இல்ல, இந்து நாடார் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்து நாடார்ல ரசிகர்கள் வருவாங்க, அவர் ஈர்க்கப்பட்டவங்க வருவாங்க. பட் கிறிஸ்டியானிட்டியில் உள்ள எல்லாருமே மோஸ்ட்லி இந்த பக்கம் வந்துருவாங்க. நான் அதுக்கு ஒர்க் பண்ணுவேனே. இன்னும் எனக்கு 6-8 மாசம் இருக்கு. நீங்க விஜய் கட்சி இல்லைங்க, ஒரு மாற்றம் வேணும். என் நெஞ்செல்லாம் வெடிக்குது. எனக்கு வெடிக்குது உங்களுக்கு? எனக்கு யாருங்க ஒரு அணை கட்டினாங்களா? காமராஜர், எங்கள் முப்பாட்டனர் காமராஜர் வந்து ஒரு பீரியடில் 8 அணைகளை கட்டியிருக்காரு. ஒரு அணை அதிமுகவோ திமுகவோ இது வரைக்கும் 50 வருஷத்தில் ஒரு பெரிய அணையை கட்டினாங்கன்னு நீங்கள் ரெக்கார்டு காட்ட முடியுமா? இந்த ஆற்றில் ஒரு 5 அடிக்கு கட்டிட்டு நான் அணை கட்டினேம்பாங்க. அதுக்கு தடுப்பணை கொஞ்சம் ஸ்டாக்கை வைக்கிறதுக்கு. பெரிய மலைகளை பாருங்கள், சேர்வலாறு, இந்த பாபநாசம், அங்கெல்லாம் வந்து பாருங்கள், பெரிய பெரிய மலைகளை மறைச்சி அணை கட்டுங்க. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க இதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. நான் இது போத்துட்டே ஆராய்ச்சி பண்ணி நல்ல பேர் வாங்குறதுக்கு எடப்பாடியோ இல்லை யாராவது ஒருத்தர், ஒரு ஸ்டாலினோ ஒரு அணையை கட்டினானு கேட்டால் ரோடு போட்டால் 50% கமிஷன். இதில் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அடுத்தாப்பில் தாரை ஊற்றி ஒட்டு போட்டுக்கிடுவாங்க. அணையில் வந்து கமிஷனே வைக்க முடியாதான். இதுதான் ரகசியம். இப்போ ஒரு 5000 கோடி ஒதுக்குறாங்கன்னு வைங்க, 5000 கோடியில் கமிஷன் வராது. ஏன்னா கமிஷன் வாங்கி கலவையை மிக்ஸ் பண்ணி போட்டால் அணை இடிஞ்சு விழுந்துடும். அணை இடிஞ்சு விழுந்துட்டா ஒரு 10,000 குடும்பம் செத்துப்போம். அப்போ அதில் ஊழல் செய்ய முடியாது. ரோட்டில் ஊழல் செய்யலாம், கட்டடத்தில் ஊழல் செய்யலாம். போன ஆட்சியில் ஹவுசிங் போர்டு கேட்டாங்க, இப்படி சொரிஞ்சா எல்லாம் பவுடராக வந்து விழுந்துச்சு, அதை ஒட்டி விடுவாங்க. ஆனால் அணை கட்டுனா 10,000 குடும்பம் செத்துப்போம். விஜய் இதெல்லாம் பேசுறாருங்கிறீங்களா? மக்களுக்கு போய் சேருதா? அவருக்கு எல்லாரையும் கேலி பண்றாரு, கிண்டல் பண்றாரு, இவ்வளவுதான். கொள்கைகளை பேச மாட்டேங்கிறாரு. ஆரம்பம் போக சூடு பிடிக்கும். எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுமா? அவர் சினிமாவில் இருந்தார், இப்போ தான் அரசியல் வர்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ் வரல. ஆனாலும் நான் எல்லாரும் சீட்டு வச்சு தான் பேசுகிறாங்க. ஆனால் இவர் சீட்டை மனப்படம் வச்சு பேசுகிற எப்படியோ அருமையாக பேசுகிறாரு. எல்லாரும் ஷாக்கில். இப்போ அதை பற்றி கமெண்ட்ரி கொடுக்க முடியலையே. தீப்பொறியாக ஒரு நிற்காமல் வருது இல்லை. அவர் ராத்திரி ஃபுல்லாக படிச்சுட்டே பேசட்டுமே. அதில் வந்து தடம் பொருளாமல். இப்போ சினிமாவில் எத்தனை டேக் எடுப்பாங்க? ஒரு டேக்கில் தானே பேசுகிறாரு. அப்போ எல்லாம் அனுபவம் தானேங்க. இப்போ நான் வந்து 10 வருஷம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அப்படி சிறுபான்மை ஓட்டுகள் பிரியுமில்ல, திமுகவுக்கும் போகும்ல. அது எங்க சரி, திமுக அலர்ஜி ஆகிட்டு இருக்கேன் எல்லாருக்கும். என்ன அலர்ஜி? என்ன செஞ்சுருக்காங்க? இல்ல, ஒரு பலமான கூட்டணி இருக்கு. திமுக பலமான கூட்டணி இருக்குல்ல. கூட்டணி வச்சுலாம் உள்ளாதுங்க. கூட்டணி தானே ஜெயிச்சிட்டு இருக்கு. ஏங்க அதெல்லாம் அந்த காலம் மக்கள், அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க திமுகவால. தாலிக்கு தங்கம், கறவை மாடு, ஆடுகள், லேப்டாப் இதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் என்ன விலை? மஞ்சளை கயிறுல கட்டி இன்னைக்கு எவ்வளவு ஏழைகள் தாலி கட்டுறாங்க. அதை வந்து ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்தா இவங்க நிப்பாட்டலாமா? நீ புதுசா எக்ஸ்ட்ரா நல்ல திட்டங்களை கொடு, அதை நிறுத்தக்கூடாது. அடித்தட்டு மக்கள் இதெல்லாம் பாதிச்சிருக்கேன். நான் உள்ள போய் ஃபீல்டில் விசாரிச்சுட்டு இருக்கேன். அடித்தட்டு மக்கள் எரியுறாங்க. ஒரு மாடு இன்னைக்கு 55,000 ரூபா. அந்த மாடை வச்சு பாலை விற்று எனக்கு தெரிஞ்சு எங்கள் சர்ச்சுக்கு வர ஒரு லேடி 2 பையனை என்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காங்க. மாப்பிள்ளை குடியாரு, வேலை செய்ய மாட்டாரு. இந்த அம்மா அரசாங்கம் கொடுத்த மாடை வச்சு 2 பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. ஆடு 5 ஆடை கொடுத்தா 200 ஆடை மாறிடுது. மாப்பிள்ளை குடிச்சு டாஸ்மார்க் வழியே பணம் கவர்மெண்ட்டுக்கும் அரசியல்வாதிக்கும் வந்துடும். ஆனால் அந்த ஆடை கொடுக்காங்கல்ல, அந்த ஆடை அந்த பெண்கள் கிடந்து காடுகளில் மேய்த்து அதை பெருக்கி அதை வச்சு தான் குடும்பத்தில் நடத்துறாங்க. லேப்டாப் இன்னைக்கு எல்லா பசங்களும், நீங்கள் ஒரு எந்த பையன்ட்டு நீங்கள் போய் பேட்டி கேட்டு பாருங்க, லேப்டாப்பை எப்படிங்க நிறுத்தலாம்? ஒரு ஏழை மக்களுங்க, ஒரு ஓட்டுப்பறையில், ஒரு ஓலப்பட்டில், ஒரு ரோட்டில் தங்குற ஒரு பிள்ளைகள் அவங்க லேப்டாப் பார்க்க ஆசைப்படுவாங்க. ஜெயலலிதா அம்மா இதெல்லாம் மைண்டில் வச்சு ஒரு லேப்டாப்பை கொடுத்தாங்க. இதை எப்படி நிறுத்தலாம்?
நீங்கள் 1000 செய்யுங்க. இதுல விஜய்க்கு என்ன லாபம்னு கேட்குறேன். இது இவங்கெல்லாம் அலர்ஜி. இப்போ நீங்கள் எப்படி கேள்வி கேட்டீங்க? திமுக ஒரு பெரிய கூட்டணி இருக்குல்ல, கூட்டணிலாம் கேல்குலேட் 5 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு இருக்காங்களா? கூட்டணியில் நான் பெர்சன்டேஜ் ஓப்பனாக சொல்லட்டுமா? சொல்லுங்க. திருமாவளவனுக்கு 0.5% தான். 1% இருக்கு. நீங்கள் ஒன்றுமிங்க, நான்லாம் 0.5 தான். என்னுடைய அறிவுக்கு 0.5 தான். எல்லாம் இதுவரைக்கே 0.5, மீதியில் என்னது 0.25, 0.1, 0.01 தான். கூட்டணிலாம் சும்மா பின்பம். திமுக மட்டும்தான். அப்போ திமுக ஓட்டுதாங்க. கூட்டணி இடதுசாரி வலதுசாரி எவருக்கு எங்கே ஓட்டு இருக்கு? எங்கே ஓட்டு இருக்கு? எல்லாம் அந்த ஓட்டில் சேர்ந்தா தானே. அதைத்தான், அது எல்லாம் சேர்ந்து 2-2.5% வரும். அதை வச்சு தான் ஜெயிக்காங்க. 32, 33 யார் ஏடிஎம்கே டிஎம்கே இவ்வளோ தான் ஃப்ளோட்டிங். இதில் இந்த அல்லக்கைகள் சில்லறை எல்லாம் ஒட்டுது இல்லை, ஒட்டும் போது திமுக வந்துடும். ஆனால் ஒரு 5 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு இருக்காங்க 19க்கு அப்புறம். அதாவது என்ன காரணம்? எடப்பாடியார் தான் அடம் பிடிக்கிறாரு. அவருக்கு என்ன கொள்கைன்னா, இந்த தடவை நம்ம சிஎம் வரட்டாலும் பரவாயில்ல, பழையபடியும் நம்ம எதிர்கட்சி தலைவராக அதே வீட்டில் உட்காந்துக்கணும், கட்சை கையில் வச்சுக்கணும், மரியாதை. எவன் கீழே உள்ள கட்சிக்காரன் யார் தங்கமணி வேலுமணி என்ன பண்ணிட்டு போகிறான், நமக்கு தேவையில்லை. நமக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கணும், இந்த பக்கம் கட்சிக்கு தலைவராக இருக்கணும். சரி, விஜய் நீங்கள் ஜெயிக்கணும், முதலமைச்சராக வரா? ஆமாம். எப்படி? அதுக்கு ஒரு 35% ஓட்டு வேணும்ல. 32 வந்துருங்க. நீங்கள் ஏன் அவசரப்படுங்க? காங்கிரஸ் ஒட்டாமல் திமுக வர முடியுமா? முடியாது. வேற என்ன, அந்த காங்கிரஸுக்கு வந்துடும். நீங்கள் தான் சொல்கிறீங்க, ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க, இல்லை வந்துடுவாங்க. எங்க இப்போ உள்ள யார் தலைவர் ஒரு பேர்னா, அவர்லாம் ரொம்ப புலம்பி தான் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அமைச்சரவையில் பங்கு பெற ஆசைப்பட்டு இவர் சுட இது கூட்டத்திலே அமைச்சர்களை பங்குட்டார். திருமாவளவனும் அமைச்சரவை பங்குகளில் என்ன தப்பு இருக்குது? எங்களுக்கு முதலமைச்சராக ஆசை இருக்காதா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அவங்க கனவுலையும் கொடுக்க மாட்டாங்க. திமுகவில் பங்கு கொடுக்க அந்த சோழியே இருக்காது. அப்போ அதிமுக கூட குறுக்குக்கு இறங்கினாலும் இறங்கிடுவாங்க, எப்படியாவது சேர பிடிக்கணுங்கிறதுக்காக. இப்போ எல்லாருக்கும் அமைச்சரவை போகணும்னு ஆசை. ஒரு பலம் நிரூபிக்காத விஜய் ஒரே ஒருத்தர் நம்ம அண்ணாச்சி சொல்லிட்டு இருக்காரு, ராதாபுரம் அண்ணாச்சி பேர் ரவீந்திரன் துரைசாமி மாத்திரம் தான் என்னமோ தெரியல, அவங்களுக்கு ஒரு கால் புணர்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்பாடு மாதிரி. எங்கள் பழம் இதுதான் பழம். ஸ்டேஜில் ஒன்று வருது, க்ரௌடு வருதுல, இடிச்சு பிடிச்சி நச்சு புஞ்சி வரான்ல, இதுதான் பழம். இந்த பலம் அப்படியே ஓட்ட மாறுமா? வந்தவங்க 3 லட்சம் பேர் அப்படியே அவங்க 1 கோடி ஓட்டு கிடைக்கும். 3 லட்சம் 30 லட்சமா மாறும். ஒருத்தன் 10 ஓட்டை கொண்டு வந்துருவான். வீடு வீடாக போய் ஏறி பிடிச்சி தாங்கி தடுக்கி 30 லட்சம் மாறினாலும் 8% ஓட்டு வரும். அந்த ஒரு க்ரௌடுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு க்ரௌடு 5-10 லட்சத்தை எப்படி ஓட்டாம பாருங்கன்னா 10-30 மாறும். அப்படி ஒவ்வொரு ஊரில் இருக்குல்ல. இது ஒரு சின்ன இடத்துல முதல் எலெக்ஷன் ஒரு டெஸ்டிங் பாயிண்ட் தான். வெறியர்கள் தான் போவாங்க, அதாவது ரசிகர்கள்லாம் போக மாட்டாங்க. வெறியர்கள் தான் இந்த வெயிலுக்குள்ளேயும் தண்ணி குடிக்காமல் மயக்கத்தில் கிடந்து நிறைய பேர் சுகமாக வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அது மிதவாதியாக இருப்பான். இது வெறியர்கள். விஜய் மேலே வெறி. அந்த வெறி இருக்கும்போது தான் சூரிய வெயில் பட்டாலும் தாங்கிட்டு அதில் தண்ணி குடிக்காம சாப்பிடாம டாய்லெட் போகாம கிடையாது. விஜய் பின்னால மிஷினரிஸ்லாம் இருக்கு, கிறிஸ்தவ மிஷினரி இருக்கு, அவங்க தான் ஃபண்டு பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அதாவது அது உடனே இப்போ நான் முன்னாடி ஜெயலலிதா மட்டும் பேசி நான் கான்டாக்டில் இருந்தோடனே எனக்கு அம்மா தான் 5 கோடி கொடுத்தாங்க, 10 கோடி, நான் இது வரைக்கும் 1 ரூபா கூட வாங்கல. அது வதந்தியுமே வரும். நீங்களாம் ஃபண்ட் பண்றீங்களா விஜய்? யாருமே இது வரைக்கும் பண்ணவில்லை. அதுக்கு முயற்சி எடுக்க பேக்கிங் கொடுக்குறீங்க? இல்லை, பேக்கிங் இல்லைங்க, ஒரு பாசப்பற்று ஈர்க்கு, அவ்வளோதான். அவர் எங்கள் சமுதாயத்து கிறிஸ்தவர். ஒரு கூட்டம் சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? அவர் எங்கள் கிறிஸ்தவர். இது வரைக்கும் திமுகலாம் நாங்கள் பார்த்தோம், ஒரு பெனிஃபிட் இல்லை. அதிமுகவும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஒரு மாற்றம் வரணும். விஜயகாந்த் நல்லா ஏறி வந்தார், அவரை செய்வனை வச்சு கொண்டு விட்டாங்க. நேரில் அடித்து கொள்ள முடியல. அவர் நாக்க துருத்தினார். என்னத்தையாவது பிசாசு ஏவி விட்டு சாமி ஏவி விட்டு என்னத்தையா பண்ணி அவரை கூறி கொஞ்சம் வயசில் கொல்லுட்டாங்க. இப்போ இவருக்கும் அதான் செய்வாங்க. ஒன்று இவரை கொல்ல பார்ப்பாங்க விஜயை, அதுக்கு இப்போ ஒய்ஃப் பாதுகாப்பு வந்துட்டு, இல்லாட்டி சூனியம் வைப்பாங்க. நம்ம ஆட்கள் இதுதான். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க நிகழ்ச்சியில் தேவையில்லாம. உண்மைங்க, இதை தாங்க செய்வாங்க. சரி, ஒரு நிமிஷம், அரசியல்வாதி எல்லாம் செய்யறாங்களா இல்லையா? யாகம் வளர்க்காங்களா இல்லையா? இல்ல, அதெல்லாம் நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேங்க. திமுக செய்யறாங்க. சரி, அது ஓகே. அதெல்லாம் நீங்க எடிட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நேச்சர் நடந்துட்டு இருக்குது. சரி, நான் என்ன கேட்கிறேன், நடக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். விஜய்க்கு பின்னால் மிஷினரிகள் இருக்கிறார்கள். மிஷினரிகள் அதெல்லாம் சும்மா. விஜய்க்கு பின்னால் சர்வதேச அளவில் கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கின்றன. இல்ல, அவங்க கேத்தலிக்கு கேட்டீங்களா? கேத்தலிக்கு ஒரே ரோம் தான். எங்களுக்கு சிஎஸ்ஐக்கு நாங்களே லார்டு. எங்களுக்கு லண்டன்லாம் ஆளுமை கிடையாது. அங்கேருந்து நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம். ரோம் கேத்தலிக் எப்படின்னா ஒரே தலைமை, ரோம் போப். அதனால் இவங்க இதை வச்சு ஒரு கற்பனை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ மோடி ஆட்சியில் வெளிநாட்டிலேருந்து எந்த ஃபண்டும் வரக்கூடாதுன்னு நல்ல இரும்பு லாக்கு போட்டாச்சு. ஏற்கனவே வந்த ஃபண்டெல்லாம் நின்று போச்சு. யார் ஒரு ரூபா வந்தாலும் காட்டி கொடுத்துரும். ஃபண்டுலாம் சும்மா வெளிநாட்டிலேருந்து கடல்லே கடத்தியே கொண்டு வர முடியும், ஆன்லைனில் வரவே முடியாது. அதெல்லாம் சும்மா வதன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாரும் ஆளுக்கு 100 ரூபா போட்டாலும் அவருக்கு கோடி, பலாயிரம் கோடி வந்துடும். போடுறாங்கிறீங்க. சொல்கிறேன், நீங்கள் ஃபண்டு வெளிநாட்டிலேருந்து வரும், மிஷினரிட்டு வரணுங்களா? அதெல்லாம் வர வேண்டாம். உள்ள இருக்கிற ஆட்களே போதும். 50 ரூபா போட்டால் போதும்.
பல லட்சம் கோடியாக கொட்டிடும். அப்படி போட்டுட்டு இருக்காங்க. போடலைங்க, அவருக்கு ஃபீல்டுக்குலேன்னு வரலையே. ஃபீல்டுக்கு வந்து கூட வரலங்கிறீங்க. வந்துனா இப்போ தாங்க 2 மீட்டிங் முடிஞ்சிருக்கு. நான் வீடு ஊராக வரணுமே, ஆரம்பிக்க போகிற அழகு பஸ் ஒன்று 2 நாள் முன்னாடி பார்த்தேனே. பஸ் ரெடியாக ஆமாம், ரெடியாக இல்லை. இனி வருவார். இனி தானே சூடு பிடிக்கும் எல்லாருக்கும். திமுகலாம் இனி தட்டுத்துரும். நீ பாருங்களேன் என்ன நடக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஜெயிச்சிருவாருங்க. ஏங்க கன்ஃபார்மாக வந்துடுவாங்கங்க. ஏங்க மக்கள் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன்ட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குங்க. நீங்கள் இந்த மவுண்ட் ரோட்டில் போய் இந்த யார்ட்டையோ ரோட்டில் சும்மா ஒருத்தர் பாட்டி எப்பா அதிமுக வருமா விஜய் வருமா கேளுங்க. நீங்களே சென்சஸ் எடுத்துருங்க. எல்லாருக்கும் அலர்ஜிங்க. போதும், இந்த 2 பேரும் ஆண்டது போதும் அப்படின்னு ஒரு அலர்ஜி. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிமைக்காக பிஷப் நோபல் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.